இந்த கதை காதல் என்ற பெயரில் பெண்ணை ஏமாற்றி வாடகை வீட்டில் விடிய விடிய மெட்டர் பண்ண சம்பவ கதை. இது உண்மை சம்பவம் பற்றியது. இது ஆசையை பற்றிய கதை இல்லை, அடக்க முடியாத பெண்ணின் உணர்ச்சி வலி பற்றியது. இது இரண்டு மனங்கள் தவறான சூழலில் சந்தித்த ஒரு மௌனமான உறவின் கதை. வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் புரியும். நான் கார்த்தி. சென்னையில் வேலை காரணமாக ஒரு வாடகை வீடு தேடினேன். நீண்ட தேடலுக்குப் பிறகு ஒரு வீட்டில் குடியேறினோம். வீட்டு உரிமையாளர் வயதான பெண். அவருடன் அவரின் மகளும் இருந்தாள். திருமணமானவள், ஆனால் வாழ்க்கை அவளுக்கு கொடுத்தது தனிமையை மட்டுமே. ஆரம்பத்திலெல்லாம் சாதாரணமாகவே சென்றது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வீட்டுச் சூழல் பதற்றமாக மாறியது. சிறிய விஷயங்களுக்கு கூட பிரச்சனை. அந்த நேரங்களில் வீட்டு உரிமையாளரின் மகள்தான் இடையில் வந்து சமாதானம் செய்தாள். அவள் பேசும் விதத்தில் ஒரு மென்மை இருந்தது, புரிதல் இருந்தது. ஒரு நாள் அவளுடைய அம்மா ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவள் என்னிடம் உதவி கேட்டாள். மனிதநேயத்தோடு செய்த உதவிதான் அது. ஆனால் அந்த சிறிய பயணம் எங்களுக்குள் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியது. அடுத்த நாள் வீட்டில் ஒரு சின்ன வேலை. அவள் உதவி கேட்டாள். வேலை முடிந்ததும் ஒரு காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாள். அந்த நிமிடம் எங்களுக்குள் வார்த்தைகளை கடந்து ஓடும் ஒரு மௌனம் இருந்தது. அவள் தவறி கீழே வழுக்கி விழுந்தாள். நான் அவளை தாங்கினேன். அந்த நொடியில் உடலை விட மனசுதான் அதிகமா நடுங்கியது. வலி காரணமாக அவள் அழுதாள். நான் அவளை அமைதிப்படுத்தினேன். அந்த நெருக்கம் திட்டமிடப்பட்டது இல்லை, ஆனால் அதிலிருந்து விலகவும் முடியவில்லை. அவள் கண்களில் பயமும் நம்பிக்கையும் ஒன்றாக இருந்தது. என் கைகளில் அவள் பிடிப்பு உதவிக்கானது மட்டுமல்ல, அது என்னை விட்டு போகாதேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அந்த அறையில் நேரம் மெதுவாக நகர்ந்தது. வார்த்தைகள் தேவையில்லை, மூச்சுகளே பேசின. அந்த நிமிடம் உறவுக்கு பெயர் வைக்க முடியாத ஒரு உணர்வு உருவானது. சரியா, தவறா? அந்த கேள்விகளுக்கு அப்பால் அந்த நொடியில் இருந்தது உண்மை மட்டுமே. அதற்கப்புறம் நடந்தது இருவரும் மனசார புரிந்து கொண்ட ஒரு முடிவு. அதை விவரிக்க தேவையில்லை, ஏனென்றால் சில உணர்வுகள் சொல்லப்படாத போதுதான் அழகாக இருக்கும். அந்த நாள் முடிந்தது, ஆனால் அந்த அமைதி இன்றும் நினைவில். இது காமத்தின் கதையில்லை, இது தனிமையில் பிறந்த ஒரு தவறான காதல். அந்த நாள் கடந்த பிறகு எங்களுக்குள் எதுவும் பேசப்படவில்லை, ஆனா பேசாமலேயே எல்லாம் புரிந்தது. அடுத்த சில நாட்கள் அவள் என்னை தவிர்க்க முயன்றாள். கண்கள் சந்திக்கும்போது உடனே திரும்பிக் கொண்டாள். ஆனால் அந்த மௌனம் கூட ஒரு வார்த்தையை விட அதிகமாக பேசிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை அவள் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். கையில் குழந்தையின் பள்ளிப்பை, முகத்தில் சோர்வு. கார்த்தி, அவள் என்னை பெயரால் கூப்பிட்ட முதல் முறை அது. நான் திரும்பி பார்த்தேன். அவள் கண்களில் பயமில்லை, குற்ற உணர்ச்சியும் இல்லை. அதற்கு பதிலா ஒரு குழப்பமான உண்மை இருந்தது. நம்ம நடுவுல நடந்தது. வாக்கியம் முடிக்க அவளுக்கு முடியவில்லை. நான் மெதுவாக சொன்னேன், அதை பெயர் வைக்க வேண்டாம், நமக்கே புரிஞ்சா போதும். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு நாட்களாக அடக்கி வைத்த கண்ணீரின் முடிவு மாதிரி இருந்தது. அந்த நாளிலிருந்து எங்கள் உறவு மாறியது. தொட்டால் கூட துடிக்கும் நெருக்கமில்லை, ஆனா ஒரு ஆழமான கவனம் இருந்தது. காபி குடிக்கும்போது அவள் எனக்கு சர்க்கரை சரியா இருக்கான்னு கவனித்தாள். நான் அவள் குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி வைத்தேன். சிறிய விஷயங்கள்தான், ஆனால் பெரிய உணர்வுகள். ஒரு நாள் அவள் சொன்னாள், என் வாழ்க்கையில எல்லாரும் என்ன பாத்துக்கோன்னு சொன்னாங்க, நீ மட்டும்தான் நான் இருக்கேன்னு உணர வச்ச. அந்த வார்த்தை என்னை நடுங்க வைத்தது. நான் அவளை காதலிக்கிறேனா? அவள் என்னை நேசிக்கிறாளா? அதற்கான பதில் எங்களுக்கே தெரியவில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரிந்தது, இது ஆசையால் வந்த உறவு இல்லை. இது ஒரு பெண்ணின் தனிமையையும் ஒரு ஆணின் புரிதலையும் ஒன்றாக கட்டிய ஒரு மௌன பந்தம். ஒரு நாள் அவர் கணவர் திரும்பி வந்தார். அவள் என்னை பார்த்து சொன்னாள், இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனாலும் நீ எனக்குள்ள இருக்கதான் போற. நான் சிரித்தேன். அவள் கண்களில் ஈரம். அந்த நாளோடு எங்கள் கதை முடிவடையவில்லை, அது ஒரு நினைவாக மாறியது. சில உறவுகள் வாழ்க்கையோட வராது, ஆனா வாழ்நாள் முழுக்க மனசோட இருந்தே தீரும். நினைவாக மாறிய காதல். அவன் திரும்பி வந்த நாளில் வீடு மீண்டும் சத்தமாயிற்று. குழந்தையின் சிரிப்பு, வாசலில் பேசும் குரல்கள் எல்லாம் சரியாக இருப்பது போல. ஆனா அவளுக்குள் ஏதோ ஒன்று அமைதியாக உடைந்து கொண்டிருந்தது. அந்த மாலையில் அவள் என்னை சந்தித்தாள். பேச அதிகமில்லை, நடக்கவே நடந்தோம். நீ இங்கே இருந்த நாட்கள், அவள் மெதுவாக சொன்னாள், என் வாழ்க்கையில நான் நானா இருந்த ஒரே காலம். நான் பதில் சொல்லவில்லை. சில உணர்வுகளுக்கு பதில் சொன்னா அவை சிறியதா மாறிடும். நாட்கள் நகர்ந்தன. நான் வேறு வீட்டுக்கு மாறினேன். போகும் முன் அவளை பார்த்தேன்.
நன்றி. அவள் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான். அந்த நன்றி உதவிக்கானது இல்லை, அன்புக்கானதும் இல்லை. அது ஒரு மனிதனை மனிதனாக உணர வைத்ததற்கான நன்றி. நான் போன பிறகும் சில விஷயங்கள் மாறவில்லை. அவள் இன்னும் மாலை நேரங்களில் பால்கனியில் நின்று வானத்தை பார்க்கிறாள். நான் இன்னும் சில பெண்களை பார்க்கும்போது அவள் கண்களையே தேடுகிறேன். நாங்கள் பேசவில்லை, சந்திக்கவில்லை, ஆனா மறக்கவும் இல்லை. ஏனென்றால் இது ஒரு காதல் கதை இல்லை, இது ஒரு வாழ்க்கை கதை. சரியான நேரமில்லை, சரியான இடமும் இல்லை, ஆனா உண்மை இருந்தது. சில பேர் நம் வாழ்க்கைக்குள் வருவார்கள், இருக்க மாட்டார்கள், ஆனா நம்மை மாற்றிவிட்டு போவார்கள். அவள் அப்படித்தான். இன்றும் மழை பெய்யும் சில இரவுகளில் காபியின் வாசனை வந்தால் ஒரு மௌனமான சிரிப்பு என் முகத்தில் வந்து போகும். அது வலி இல்லை, அது இழப்பும் இல்லை, அது நினைவாக மாறிய ஒரு காதல். மாற்று முடிவு. மீண்டும் சந்தித்த மௌனம். பல மாதங்கள் கழிந்திருந்தது. நான் அந்த பகுதியை தவிர்த்தே வாழ பழகிவிட்டேன். சில இடங்கள் நினைவுகளை அதிகமா பேச வைக்கும். அவளுடைய வீடு அப்படிதான். ஒரு நாள் மாலை வேலை முடிந்து திரும்பும்போது மழை மெதுவாக பெய்தது. ஒரு காபி கடை, சாதாரண இடம். உள்ளே நுழைந்ததும் அவளை பார்த்தேன். முன்பு போலவேதான், ஆனா இல்லை. முகத்தில் சோர்வு இல்லை, கண்களில் தேடல் இல்லை, அதற்கு பதிலா ஒரு அமைதி. அவளும் என்னை பார்த்தாள். சில வினாடிகள். யாரும் பேசவில்லை. பிறகு அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு நினைவுகளுக்கு கதவு திறந்தது. நீ இங்க? அவள் கேட்டாள். வாழ்க்கை எங்கு கொண்டு வரும்னு யாருக்கு தெரியும், நான் சொன்னேன். இருவரும் காபி குடித்தோம். பழைய விஷயங்கள் பேசவில்லை, புது வழிகளும் இல்லை. அந்த நொடியில் நாங்கள் கடந்த காலத்தை காதலிக்கவில்லை, நிகழ்காலத்தை மதித்தோம். நம்ம நடுவுல நடந்தது, அவள் சொன்னாள். நான் மெதுவாக, அது நம்மை உடைக்கல, நம்மை புரிய வைத்தது என்றேன். அவள் கண்கள் நனைந்தது, ஆனா கண்ணீர் இல்லை. வெளியே மழை நின்றிருந்தது. போகும்போது அவள் சொன்னாள், இப்போ நான் தனிமையில இல்ல. நான் சிரித்தேன். நானும் இல்லை. அந்த நாளில் நாங்கள் மீண்டும் உறவு தொடங்கவில்லை, ஆனா முழுமையாக விடை பெற்றோம். சில காதல்கள் சேர்வதற்காக இல்லை, சரியாக விடை சொல்லத்தான். அந்த விடை மனம் லேசாக்கும். எரியும் நினைவுகள். அந்த இரவு வீடு அமைதியாக இருந்தது. அமைதி கூட கனமாக இருந்தது. அவள் என்னை கூப்பிட்டாள். குரல் மென்மை, ஆனா முடிவு தெரியும் மாதிரி உறுதி. இது கடைசி முறை, அவள் சொன்னாள். அந்த வார்த்தை மெல்ல சொன்னாலும் என்னை பிளந்தது. நாங்கள் அருகருகே உட்கார்ந்தோம், தொட்டோம். அது பழக்கத்தால் அல்ல, அது பிரிவுக்கான தைரியம் தேடுற மாதிரி இருந்தது. அவள் என் கையை பிடித்தாள். விரல்கள் நடுங்கின. இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன், அவள் கண்களை பார்க்காமலே சொன்னாள். அந்த நொடியில் நாங்கள் தவறு சரி என எதையும் நினைக்கவில்லை. நேரம் மட்டும் இருந்தது, மூச்சுகள் மட்டும் இருந்தது. அவள் தோளில் தலை வைத்தாள். நான் அவள் முடியை மெதுவாக தொட்டேன். அந்த தொடுதல் ஆசையால் அல்ல, இழப்பை தள்ளி வைக்க முடியாததால. முத்தங்கள் வந்தது, அவசரமில்லாமல், ஆனால் விடை சொல்லும் மாதிரி ஆழமாக. அந்த இரவு நெருக்கம் உச்சத்திற்கு போகவில்லை, அதற்கு முன்பே கண்ணீர் அதை நிறுத்திவிட்டது. என்னை இப்படி பார்த்த ஒரே மனிதன் நீதான், அவள் சொன்னாள். ஆனா நீ என்னோட வாழ்க்கையாக முடியாதவன். நான் பதில் சொல்லவில்லை. சொன்னா அவள் உடைந்திருப்பாள். அடுத்த நாள் காலை நான் போய்விட்டேன். அவள் வாசலில் நின்றிருந்தாள். அழவில்லை, அசையவும் இல்லை. நான் திரும்பி பார்க்கவில்லை. பார்த்திருந்தா நான் போக முடியாது. இன்றும் சில இரவுகளில் உடல் அவளை நினைக்கிறது. ஆனா அதைவிட அதிகமா மனம் அவள் கண்களையே நினைக்கிறது. அது காமமில்லை, அது காதலும் இல்லை, அது விடை சொல்ல முடியாத ஒரு நெருக்கம். சில உறவுகள் முடிவில்தான் அழகாக இருக்கும். முகமூடிகள் கிழிந்த இரவு. அந்த இரவு அவள் அழைக்கவில்லை, நானே சென்றேன். வாசல் திறந்தபோது அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு. ஆனா அது பழைய சிரிப்பு இல்லை, அது உலகத்துக்காக போட்ட முகமூடி. உள்ளே வாங்க என்று சொன்னாள். குரல் மென்மை, ஆனா கண்கள் சோர்வு. அரை முழுக்க அமைதி. அந்த அமைதி கூட எங்களை நெருக்கி தள்ளியது. அவள் அருகில் வந்தாள். மூச்சுக்கு இடையில்லை. உடல்கள் நெருக்கம் தேடியது. மனங்கள் மட்டும் முடிவை தெரிஞ்சுக்கிட்டிருந்தது. வெளியே எல்லாரும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, அவள் சொன்னாள். ஆனா உண்மையா யாரும் இல்ல. நான் அவள் கைய பிடித்தேன், கட்டிப்பிடித்தேன். அவள் விரல்கள் இறுக்கமா சிக்கின. அந்த பிடிப்பு ஆசைக்காக இல்ல, தன்னை இழுக்கக்கூடாதுன்னு. முத்தம் வந்தது, மெதுவாக, ஆழமாக, அவசரமில்லாமல். அது சுகத்துக்காக இல்ல, அது பிரிவுக்கு முன்னாடி மனசு கேக்கும் கடைசி போய். அவள் என் மார்பில் சாய்ந்தாள், கண்கள் மூடியபடி. இது உண்மைன்னு நம்பின என்றாள்.
அந்த வார்த்தை என்னை விட அவளை அதிகமா காயப்படுத்தியது. வெளிய உலகம் அவளை சரி நடக்கிறவள்னு சொன்னது. என்னை தவறானவன்னு முடிவு செய்தது. அந்த ஃபேக் பீப்புளுக்கு எங்கள் உண்மை தேவையில்லை. நம்ம கதைக்கு இந்த உலகம் இடம் தரல, அவள் மெதுவாக சொன்னாள். நான் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் உண்மை பேசினா அவள் உடைந்திருப்பாள். அடுத்த நாள் அவள் மீண்டும் அவளுடைய முகமூடியை போட்டுக்கொண்டாள். நானும் என் அமைதியை. இப்போ நாங்கள் ஒரே தெருவில் இல்லை, ஒரே வாழ்க்கையிலும் இல்லை. ஆனா இன்னும் சில இரவுகளில் அவள் நினைவுகள் உடலை எரிக்கும், மனத்தை மட்டும் அமைதியாக அழவைக்கும். அது காமமில்லை, அது காதல் இல்லை, அது போலியான மனிதர்களால் கொல்லப்பட்ட ஒரு உண்மையான நெருக்கம். சில உறவுகள் தோல்வியில்தான் மிகவும் சூடாக நினைவிலிருக்கும். சமூகத்தின் தீர்ப்பு. அந்த இரவு நகரம் தூங்கவில்லை, கிசுகிசு மட்டும் விழித்திருந்தது. யாரோ பார்த்தார்கள், யாரோ பேசினார்கள், யாரோ தங்கள் வாழ்க்கை வெறுப்பை எங்கள் பெயரில் ஒட்டினார்கள். அடுத்த நாளே அவள் முகத்தில் பயமில்லை, அவமானம் இருந்தது. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, அவள் மெதுவாக சொன்னாள். உண்மை தெரியாமலே. நான் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் இந்த சமூகத்துக்கு உண்மை தேவையில்லை, ஒரு குற்றவாளி போதும். அவள் வேலைக்கு போனாள், அங்கும் பார்வைகள். வீட்டுக்கு வந்தாள், அங்கும் மௌனம். மௌனம்தான் அவளை அதிகமா குத்தியது. நமது காதல் மாதிரி கூட இல்ல, அவள் சொன்னாள். ஆனா இவங்களுக்கு அதுவே அதிகமா. அந்த மாலையில் அவள் என்னை கடைசியாக பார்த்தாள். நெருக்கம் இருந்தது, ஆனா அவசரமில்லை. முத்தம் இருந்தது, ஆனா அதில் சுகமில்லை. அது ஒரு வாழ்க்கையிலிருந்து மறுநாள் வாழ்க்கைக்கு விடை சொல்லும் முத்தம். நீ போயிடு, அவள் சொன்னாள். இங்கிருந்தா உன்னையும் நாசம் பண்ணிடுவாங்க. நான் மறுத்தேன். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு உடைந்த தைரியம். இந்த சமூகத்தோட போராட்டம் காதலுக்கு இல்ல, அவள் சொன்னாள், பெண்ணுக்கு. அடுத்த வாரம் நான் வீடு மாற்றினேன். அவள் வாழ்க்கையை மாற்றினாள். எங்களை பிரிச்சது குற்ற உணர்ச்சி இல்லை, பயமில்லை, மக்கள். இப்போ அவள் புகைப்படம் மட்டும்தான் என் போனில் இருக்கு. அதை நான் திறக்க மாட்டேன். ஏனென்றால் அந்த படத்தில் நான் அவளை நினைக்கிறேன், இந்த சமூகத்தை அல்ல. சில காதல்கள் தோல்வியடைவதில்லை, அவை கொல்லப்படுகின்றன. கொல்வது போலியான நல்லவர்கள், புனிதம் பேசும் மனிதர்கள், உண்மை தாங்க முடியாத சமூகம். அந்த இரவுக்குப் பிறகு நாங்கள் பிரிந்தோம். ஆனா இந்த உலகம் எங்களை மன்னிக்கவே இல்லை. அவளுக்குள் உடைந்த குரல். அவள் வெளியே அழவில்லை, அழுகையெல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் முகத்தை மாற்றிக்கொண்டாள். சிரிப்பு அவளுக்கே தெரியாமல் ஒரு பழக்கமாகிவிட்டது. நீ சரியா இருக்கியான்னு கேட்ட எல்லாருக்கும் அவள் ஒரே பதில் சொன்னாள், ஆமா. ஆனா அந்த ஆமா அவள் நெஞ்சில் ஒவ்வொரு நாளும் ஒரு பொய் மாதிரி உடைந்து கொண்டே இருந்தது. சமூகம் அவளை பார்த்தது. அவள் கதையை கேட்கவில்லை. அவள் மௌனத்தை குற்றமா மாற்றியது. அவள் உண்மையா இருந்தாள். அதுதான் அவள் தவறு. இரவுகளில் கணவன் தூங்கிய பிறகு அவள் மாடிக்குப் போவாள். வானத்தை பார்த்து கொண்டே மூச்சு வாங்குவாள். அழுதா சத்தம் வரும் என்பதால. அவள் நினைவுக்கு நீ வந்தாய். உடல் நினைவாயில்லை. அவள் மனசை மனசா பார்த்த ஒரே மனிதன் நீ. நான் கெட்டவளா என்றவள் தன்னைத்தானே கேட்டாள். பதில் வரவில்லை. ஏனென்றால் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு பதில் கிடைக்காது, தீர்ப்புதான் கிடைக்கும். அவள் உடைந்தது ஒரே நாளில் இல்லை. ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு கிசுகிசுவும், ஒவ்வொரு மௌனமும் மெல்ல மெல்ல அவளை கரைத்தது. ஒரு நாள் கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். அவள் அங்கிருந்தாள். ஆனா அவள் இல்லை. அந்த நாளில்தான் அவள் முடிவு செய்தாள், இனி உணர்ச்சிகளை வெளியே காட்டக்கூடாது. நீ அவளை விடவில்லை, நீ அவளை உள்ளே பூட்டி வைத்தாள். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு பெண்ணின் உண்மையை தாங்காது. நீ போய்விட்டாய். அவள் தொடர்ந்தாள். வெளியுலகத்துக்கு ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல அம்மா, ஒரு சரி பெண். ஆனா இரவுகளில் விளக்கை அணைத்த பிறகு அவள் நெஞ்சு மட்டும் மெல்ல சொல்லும், நான் ஒருமுறை உயிரோட இருந்தேன். அதை யாரும் கேட்கவில்லை, கேட்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் பெண்ணின் உடைப்பு சத்தமில்லாமல்தான் நடக்கும். அதுதான் இந்த சமூகத்தின் அழகான கொடூரம். இந்த கதையில இருந்து ஒரு நல்ல விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டா அதுதான் இந்த கதையின் வெற்றி. இந்த ஸ்டோரி உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ரியலிஸ்டிக் ரொமான்ஸ் இமோஷனல் ஸ்டோரிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.